இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆக வேண்டிய சிச்சுவேஷன். நானும் அவாய்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் முடியவே முடியாது, குடிச்சே ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க வச்சுட்டாங்க. கண்டிப்பாக நான் ஏதோ வளரி இருக்கேன். சொல்லு மயிலு, ப்ளீஸ் மயிலு. இல்லை திரு, ப்ளீஸ் மறைக்காம உண்மையை சொல்லு. சொல்றேன் திரு, நீ எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்ட. என்னடா சொல்ற? ஆமா திரு, கோயிலுக்கு பரிகாரம் பண்ண போனப்போ அந்த பொண்ணு ஒரு பிரச்சனையில இருக்க காப்பாத்த தாலி கட்டி கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணு நீ திவ்யாவை லவ் பண்றன்னு தெரிஞ்சு உன்னை விட்டு போனது எல்லாத்தையும் பாதி பாதியா சொன்ன. நீ போதையில சொல்றதுனால எனக்கு புரிஞ்சும் புரியாத மாதிரியும் இருந்துச்சு. எனக்கு நீ நைட்டு சொன்னதை கேட்டப்போ ஒண்ணுமே புரியல. வீட்ல நேத்து உன்னை யாரும் பார்க்கலன்ற நிம்மதி இருந்தாலும் நான் கேட்ட இந்த விஷயம்லாம் என்ன நேத்து நைட்டு பூரா தூங்கவே விடல திரு. என்னடா, எப்படா இப்படி எல்லாம் நடந்துச்சு? ஹலோ, சொல்லுங்க. டேய் கஜேந்திரா, ஓ போனும் சரி பசுபதி போனும் சரி நேத்துல இருந்து மாத்தி மாத்தி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஏன்டா ரெண்டு பேரும் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க? அப்படியா? ஏதாவது டவர் கிடைச்சிருக்காதுக்கா? என்ன விஷயம் சொல்லு. டேய் கஜேந்திரா, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்கு தான் கூப்பிட்டேன். டேய், நீங்க ரேடியோல வேற எவ்வளவு ஒருத்தி பேசுறத கேட்டுக்கிட்டு லக்ஷ்மி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கடா. என்னக்கா சொல்ற? நான் பசுபதி ரெண்டு பேருமே கேட்டமேக்கா. அவ திருன்னு அவன் பேர் தானே சொன்னா. அவளும் நல்லூர்ல இருந்து லக்ஷ்மி தானே சொன்னா. டேய், நீ தானே கேட்ட, சொல்லு. ஆமாமா, உனக்கு எத்தனை தடவைமா சொல்றது? ரேடியோல பேசுறது லக்ஷ்மி தான். சரி, இப்ப எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? டேய், அதெல்லாம் இல்லடா, நேத்து இங்க ஒரு விஷயம் நடந்தது. என்னக்கா ஏதோ புதுசா ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க? நாங்க தான் அவ பேசுனது ரேடியோல கேட்டோம் சொல்றேன்ல. அவ தனக்கு தாலி கட்டின வரைக்கும் பேசினாலே, அப்புறம் எப்படி நீ சொல்றதெல்லாம் சாத்தியமாக முடியும் சொல்லு? டேய், நான் தான் அவங்க வீடியோ கால்ல பேசுறப்ப லக்ஷ்மியும் அவ புருஷனும் கூட இருக்கிறத என் கண்ணால பாத்தனடா. கண்டிப்பா அவன் கூட தான் அவ இருக்கா. டேய், அது லக்ஷ்மி மாதிரியே இல்ல? ஆமா மாமா, அது லக்ஷ்மி மாதிரி தான் மாமா தெரியுது. அக்கா, ஒரு நிமிஷம் இருக்கா? என்னடா, என்ன ஆச்சு? இல்லக்கா, ரோட்ல ஒருத்தி போயிட்டு இருக்கா, அது லக்ஷ்மி மாதிரி தெரியுதுக்கா. அக்கா இரு, நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன். என்ன? டேய் டேய் டேய், போன கட் பண்ணிடாத. அவளை நீ தூக்கிட்டு வரத நான் பார்க்க முடியாட்டியும் அவ குரலையாவது நான் கேட்டு துளைக்கிறேன். என்ன ஆனாலும் சரி, நீ அவளை விட்டுடாத. நான் லைன்லயே இருக்கேன். சரி, ஏறா வண்டியா. சீக்கிரம் வண்டி ஏறா, அவள மாதிரி இருக்கு. போ. விட மாட்டேன்டி உன்ன. அவளை விட்டுறாதீங்க, தூக்கி கார்ல போட்டு கொண்டு வாங்க. சீக்கிரம் போங்கடா. வீட்டுக்குள்ள இருந்து பேசாம இங்க வந்து யார்கிட்ட போன்ல சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கா? டேய், என்னடா ஆச்சு? டேய், எங்கடா வாழ காணோம்? டேய் கஜேந்திரா, அவளை பாத்துட்டீங்களா, புடிச்சிட்டீங்களா? ஏதாவது சொல்லுங்களேடா. அக்கா, எங்களை பார்த்தத அவ தப்பிச்சு ஓட்டாக்கா. ஐயோ, என்னடா சொல்ற? டேய், அவளை விட்டுறாதீங்கடா. டேய், இல்லக்கா, யோ இங்கதான் எங்கேயாவது போயிருப்பான். சீக்கிரமா நாங்க புடிச்சிடறோம்.
விட்டுறாதீங்கடா, போங்கடா, அவ ஓடிர போறா, போங்கடா. மோகனவள்ளி போன்ல யாரை விட்டுறாதீங்க விட்டுறாதீங்கன்னு இப்படி கத்திட்டு இருக்கா? அந்த லட்சுமி தனியா தானே போய்கிட்டு இருக்கா? ஆமாக்கா, தனியா கையில ஒரு பேக்கோட போயிட்டு இருக்கா. நாங்க 2 பேருமே பார்த்தோம். டேய், டேய், நல்ல சான்ஸ்ரா, அவளை விட்டுறாதீங்கடா. எப்படியாவது அவளை கார்ல தூக்கி போட்டுட்டு ஊருக்கு கூட்டிட்டு வந்துருங்க. ஏய் நிறுத்துடா. சரி மாமா. டேய் கஜேந்திரா, அவ மாட்டினான்னு வச்சுக்கயே, அவளை ஊர் வரைக்கும் விட்டு வைக்காத. நீ அங்கேயே ஏதாவது ஒரு கோயில அவ கழுத்துல தாலியை கட்டி கூட்டிட்டு வாடா. அதத்தான்க்கா நான் செய்ய போறேன். எப்படியோ ஒரு வழியா வீட்டை விட்டு கிளம்பி வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்பிகா அம்மா, அவரு, தாத்தா, காவேரி அக்கா, மயில் அண்ணன்னு எல்லாரும் நான் வீட்டை விட்டு கிளம்பிட்டேன்னு தெரிஞ்சதும் என் மேல கோவப்படுவாங்க. அம்பிகா அம்மா அவ்வளோ தூரம் சொல்லியும் நான் கிளம்பி வந்துட்டேன்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க. மயில் அண்ணனும் காவேரி அக்காவும் ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் திவ்யா அக்காவுக்கு ஃபோன் பண்ணி அவர்